ஒரு நட்சத்திரத்திற்கு 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும். எல்லா ராசிக்கும் எல்லா லக்னத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 8ஆம் அதிபதி தன் லக்னத்திலே இருக்கும். அப்படி ஒவ்வொன்றும் வர காலங்களில் இந்த ஒரு நட்சத்திரத்திற்கு 3ஆம் நட்சத்திரம், 5ஆம் நட்சத்திரம், 7ஆம் நட்சத்திரம் மட்டும் விலகி கொண்டு பாக்கி எல்லா நட்சத்திரத்திலையும் சுபகாரியங்கள் எல்லா காரியங்களும் செய்யுங்க. உங்களுடைய போகக்கூடிய தசாபுத்திகளையும் மீறி இந்த நட்சத்திரங்கள் வேலை பார்க்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த தாராபலனை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எனக்கு தாராபலன் தெரியலனா அருகில் உள்ள ஜோதிடர், உங்கள் ஊரில் உள்ள அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட போய் எனக்கு உள்ள ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் நட்சத்திரத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அவங்க எழுதி கொடுப்பாங்க. அந்த நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரத்தை உங்களுடைய விபத்து நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பயணங்கள் போகும்போது கவனித்து பார்த்து போங்க. அதற்கு பிறகு கோயில் குளத்துக்கு விசேஷத்துக்கு போகிறோம், மொட்டை அடிக்க போகிறோம், காது குத்த போகிறோம், கோயில் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறோன்னா இந்த நட்சத்திரத்தில் போகாதீங்க. அன்றைக்கி போனீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகும், சண்டை சச்சரவுகளாகும், குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும். இப்படி 3வது நட்சத்திரங்களில் ஏதோ போயிட்டு இருந்தோம், திடீர்னு ஆயிடுச்சுங்க, எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம்